எதுக்குமே பதில் சொல்லாத ஒருத்தவங்க வந்து என்னுடைய பேச்சுக்கு பதில் சொன்னதுனால நான் ஒரு பெரிய நீண்ட பதிலை சொல்ல வேண்டியதாகிடுச்சு. நான் பேசுகிறதோ இல்லாட்டி ஒரு ட்வீட் வந்ததோ அவ்வளோ ஒர்த் இல்லை. நீங்கள்லாம் எப்படி விசில் அடித்து பார்க்குறீங்களோ அந்த மாதிரியான ஒரு மனநிலையோடு தான் நான் அவரை பார்த்துட்ருக்கேன். அந்த இடத்துல இன்றைக்கி விஜய் வந்து இவ்வளோ உயரத்துலேருந்து எவ்வளோ பெரிய ரிஸ்க் அவர் எடுக்கிறாரு. அப்படியே மெதுவாக யோசிச்சு பார்த்தா மிஸ்டர் விஜய் கூட இதை பற்றி யோசிச்சிருப்பார். வேண்டாம் நீ வீட்டிலே இருன்னு சொல்லியிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காதோ. கட்சி ஒரு சரிவை நோக்கி போய்கிட்டு இருக்கு. இந்த பர்டிகுலர் ஒரு விஷயத்தின் மூலமாக இப்போ கூட இந்த ரசிகர்கள், அவருடைய ரசிகர்கள், அவருடைய நலம் விரும்பிகள் எல்லாமே அவங்களுடைய வருத்தம், இதுக்கு எப்படி நம்ம முட்டு கொடுக்கறதுங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு உள்ளுக்குள்ள வெளியில தெரியாட்டி கூட இதை மட்டும் தவிர்த்திருக்கலாமோ அப்படின்னு பிரியக்கூடாதது நம்முடைய குழந்தைகளும் நம்மிடம் உள்ள குழந்தைத்தனமும் அப்படின்னு சொன்னேன். குழந்தைங்க பிரியக்கூடாதுங்கிறது அது எல்லா அப்பா அம்மாவுடைய ஒரு விருப்பம். நம்மிடம் உள்ள விஜய் அவர்கள் சமீபத்தில் ஒரு வெட்டிங் ரிசப்ஷனை த்ரிஷா கூட சேர்ந்து அட்டன் பண்ணியிருந்தாரு. அப்போ எடுக்கப்பட்ட வீடியோ சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறிச்சு. இந்த சம்பவத்தை விமர்சிக்கிற விதமா பார்த்திபன் அவர்கள் ஒரு விருது விழாவில் குந்தவையை வீட்டிலேயே குந்த வைக்கிறது நல்லது, வெளியே வந்து பிரச்சனையை ஏற்படுத்துறாங்கன்னு பேசி சர்ச்சை ஏற்படுத்தினாரு. பார்த்திபன் இந்த ஸ்பீச்சுக்கு வருத்தம் தெரிவிச்சு வீடியோவும் வெளியிட்டாரு. அதே சமயம் த்ரிஷாவும் பார்த்திபனோட இந்த ஸ்பீச்சுக்கு கண்டனங்களை தெரிவிச்சிருந்தாங்க. த்ரிஷாக்கு பதில் கொடுக்கிற வகையில பார்த்திபனும் ஒரு வீடியோவை வெளியிட்டு, நீங்க இப்படி பேசுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் வருத்தமே தெரிவிச்சிருக்க மாட்டேன்னு த்ரிஷாக்கு பதிலடி கொடுத்திருந்தாரு. உண்மையிலே பெரிய ஆதங்கம், அவ்வளவுதான். நான் வருத்தம் தெரிவிச்சது ரொம்ப சின்சியரா மனப்பூர்வமாக தான் தெரிவிச்சேனே தவிர இப்படி ஒரு ட்வீட் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுதான் நான் வருத்தமே தெரிவிச்சிருக்க மாட்டேன். இந்த ஒரு சூழ்நிலையில விஜயை பத்தியும் டிவிகே கட்சியை பத்தியும் பேசி பார்த்திபன் வெளியிட்டிருக்கிற வீடியோ இப்ப வைரல் ஆயிட்டு வருது. திரு விஜய் அவர்களோட வளர்ச்சி வந்து ஒரு அபாரமான ஒரு வளர்ச்சி. அது வேற எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. விஜய்க்கு வந்து என்ன மாதிரியான ஒரு பெரிய வரவேற்பு ஏற்பட்டிருக்கு. அதன் மூலமாக இப்ப காங்கிரஸ் ஸ்ட்ரெயிட்டாவே காங்கிரஸ் வந்து ஒரு அலைன்ஸை பத்தி பேசுறாங்க திமுக கூடனா அவங்க டிமாண்ட் பண்ணுறாங்க. என்னத்துக்காக டிமாண்ட் பண்ணுறாங்கன்னா, நாங்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட போயிடுவோன்றாங்க. அதுக்காக டிஎம்கேவும் 25க்கு பதிலாக 28+1. இப்போ இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறமேல அங்கே இருக்கிற கமெண்ட்ஸ் என்னன்னா, இந்த வரவேற்பு நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பேச்சுவார்த்தை நடந்திருந்தா இந்த 28 கூட கொடுத்துருக்க வேண்டியதில்லை. அப்படின்னா என்னன்னா, கட்சி ஒரு சரிவை நோக்கி போய்கிட்டு இருக்கு இந்த பர்டிகுலர் ஒரு விஷயத்தின் மூலமாக. இதனால கட்சிக்குள்ள இருக்கிறவங்க எல்லாமே, அந்த பெண் நிர்வாகி வந்து ஒரு ஸ்ட்ரைட்டா போல்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து நிறைய பெண்களுடைய அவங்களுடைய வருத்தம், இதுக்கு எப்படி நம்ம முட்டு கொடுக்கறதுங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு உள்ளுக்குள்ள வெளியில தெரியாட்டி கூட இதை மட்டும் தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு அவருடைய தந்தை எஸ்சிஎஸ்சியோட பேச்சு. அப்படியே மெதுவாக யோசிச்சு பார்த்தா மிஸ்டர் விஜய் கூட இதை பற்றி யோசிச்சிருப்பாரு. நம்ம எல்லாம் கரெக்டாக கொண்டுட்டு போனோம், இந்த ஒரு ஸ்டெப்பை மட்டும் வேண்டாம் நீ வீட்டிலே இருன்னு சொல்லியிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காதோ அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நான் வெளிப்படுத்தின ஒரு விஷயமும். அந்த வரவேற்புக்கு வந்த விஷயத்தில் ஒரு பொண்ணை மட்டும் ஏன் குறை சொல்கிறீங்க, அதில் ஆணுக்கு பெரும் பங்கு இல்லையா என பெரும்பான்மையினர் கேட்டனர். இதன் ஒரு பகுதியை மட்டுமே பார்த்ததால். சரியோ தவறோ அதில் ஆணின் பங்கும் சரிசமமே. எனக்கு மிஸ்டர் விஜய் யார், அவருடைய உயரத்தில் வேறு யாருமே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு நடிகர். அந்த சிம்மாசனத்தையும் அந்த கிரீடத்தையும் ஒதுக்கிட்டு வேண்டான்னு கீழே இறங்கி வந்து மக்களுக்கு நல்லது செய்கிறேன்னு சொல்கிற ஒருத்தரை நம்ம ஏன் சார் வரவேற்கக்கூடாது? எனக்கே அரசியல் பற்றின ஒரு விஷயம், எனக்கு என்னைக்காவது சினிமாவில் நான் ஒரு தண்ணீரை அடையும் போது அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டவன். அந்த இடத்துல இன்னைக்கு விஜய் வந்து இவ்வளோ உயரத்துலேருந்து எவ்வளோ பெரிய ரிஸ்க் அவர் எடுக்கிறாரு. மறுபடியும் அவர் சினிமாவுக்குள்ளே வருதுங்கிறது இங்கே நிறைய உதாரணங்கள் இருக்குது. நம்ம ரஜினி சார்லேருந்து சிரஞ்சீவி சார்லேருந்து இவ்வளோ உதாரணங்கள் அவருக்கு தெரியாதா என்ன? இவ்வளவையும் தெரிஞ்சுக்கிட்டு தைரியமாக வராரு அவருன்னும் போது நம்ம அவரை இரு கை கொண்டு நம்ம வரவேற்கணும் அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்குள்ளே சேர்ந்துட்டேன், விஜய் கூட சேர்ந்துட்டேன்னு பரபரப்பு பல நேரத்தில் ஏற்பட்டு ஏர்போர்ட்டுக்கு நான் எங்கேயாவது போனால் கூட என்ன சார் விஜய் சார்கிட்ட சொல்லுங்கள் சார் என்கிட்ட சொன்னவங்க உண்டு, நீங்கள் எல்லாம் மறந்துட்டீங்க. அதை இப்போ என் மேலே ரொம்ப காழ்ப்புணர்ச்சியோட நீங்கள் நிறைய கமெண்ட்ஸ் என்னுடைய குடும்பத்தை பற்றி எல்லாத்தையும் நீங்கள் போடுறது எல்லாமே நீங்கள் மறந்துட்டீங்க. அதே மாதிரி முதல்ல அவர் மேடையில் போய் பேச போகும்போது நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். ஏன்னா இப்போ நான் வந்து மேடை கிடைச்சா மைக்கு கிடைச்சா பேசுவேன்ற மாதிரி இல்லை விஜய். அவர் ரொம்ப ஒரு அமைதியோட ஒரு ஆழ்கடல் அவர். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இங்கே அரசியல்னாவே பேசி ஜெயிக்கிற இந்த அரசியலில் விஜய் வந்து எப்படி பேசுவார், அவருடைய எண்ணத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணுவார் அவர் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தபோது எஸ்சிஎஸ்சியும் அவங்க சோபா சந்திரசேகரும் போய் எப்படி அந்த கீழே உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி மனநிலையில் நான் பார்த்து அப்படியே கண்ணில் பெருமையான கண்ணீர் வடிஞ்சுது எனக்கு. விஜய் என்ன பேசுகிறாரியா அப்படின்ட்டு. அதை பற்றின விமர்சனங்கள் எழுதி வச்சு பேசுகிறது, சொல்லி கொடுத்து பேசுகிறது, என்னவா இருந்தால் கூட மேடையில் பேசுகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அப்புறம் வர அவரே அதை ரீஃபைன் பண்ணிக்கிட்டு அவருடைய ஸ்டைலு, இந்த நீங்கள்லாம் எப்படி விசில் அடித்து பார்க்குறீங்களோ அந்த மாதிரியான ஒரு மனநிலையோடு தான் நான் அவரை பார்த்துட்ருக்கேன். எனக்கு வந்து அரசியல் சார்ந்து தனிப்பட்ட நான் ஒரு கட்சியை சேர்ந்தவனோ அப்படிலாம் கிடையாது. இப்போது விஜய் வந்து ஒரு புது கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா அந்த கட்சி ஒரு புதிய நோக்கத்துக்குள்ளதாக இருக்கணும். அதுக்குன்னு ஒரு தனியான கோட்பாடு இருக்கணும், அதுக்குன்னு ஒரு தத்துவம் இருக்கணும். அது என்ன?
ஏற்கனவே இருக்கிற ஒரு கட்சி மாதிரி இன்னொரு கட்சி நமக்கு தேவையில்லை. அப்படி தான் விஜயோட கட்சி. அவர் என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் செயல்படுத்தலாம். மக்கள் தலைவர் எம்ஜிஆரும் அந்த மாதிரி தான். அவருக்கு நல்ல எண்ணம் இருந்தது. அந்த மாதிரி இவரும் வந்தார்னா எதையோ செய்வாரோ அப்படிங்கிற எல்லாரையும் மாதிரியான எதிர்பார்ப்பில் தான் நானும் இருந்துகிட்டு இருந்தேன். இப்படிலாம் நான் அவரை பெருமைப்படுத்தி பேசினதுனால தாவேக்கால நான் ஏதோ ஒரு பதவி எதிர்பார்த்ததாகவும் அதை நான் அவர்கிட்ட கேட்டு அவர் கொடுக்காததுனால நான் கட்சி மாறிட்டதாகவும் இப்போ சமீபத்தில் ஒரு பழி ஒன்று வந்துகிட்டு இருக்கு. சத்தியமா அந்த மாதிரி நான் எந்த காலத்திலையும் அவர்கிட்ட கேட்டதில்லை, கடைசி வரைக்கும் கேட்க போறதும் இல்லை. மனுஷன் அப்படிதானே, ஒரு ஸ்டேஜில் வேற ஒரு ஸ்டேஜுக்கு மாறலாம் இல்லையா? இன்னைக்கு அவர் எல்லாத்தையும் உதறி தூக்கி போட்டுட்டு மக்களுக்கு நல்லது செய்கிறேன்னு சொல்றாரு. இப்போ கூட இந்த ரசிகர்கள், அவருடைய நலம் விரும்பிகள் எல்லாமே நான் சொல்றதை நீங்க கேட்கலனா கூட உங்களுடைய தலைவர், அதாவது நம்முடைய விஜய் சொல்றது என்னன்னா, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க, அது தூக்கி போடுங்க, மக்களை காப்பாற்றுற வேலையை நம்ம பார்க்கலான்னு. அவ்வளவு ஒர்த் இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்போ நான் சொல்கிறதோ, நான் பேசுகிறதோ, இல்லாட்டி ஒரு ட்வீட் வந்ததோ அவ்வளோ ஒர்த் இல்லை. அதை பற்றி நம்ம இவ்வளோ பிரபலப்படுத்திட்டு இருக்கிறது அவ்வளோக்கு ஒர்த் இல்லை. நம்ம மக்களை காப்பாற்றுற அந்த பணிக்குள்ளே போகலாம் இல்லையா? தமிழக வெற்றி கழகத்தை விட நண்பர் விஜய் நான் ரொம்ப கூர்ந்து கவனிச்சுட்டே இருப்பேன். இவ்வளோ பெரிய போராட்டத்தை அவர் எப்படி ஜெயிக்க போகிறாரு? அப்புறம் திமுகவை ரொம்ப ஸ்ட்ராங்காக அவர் எதிர்த்துட்டே இருக்காது. அப்படி தான் எதிர்க்கணும். இப்போ வேற ஒரு புதிய தலைவன் தோன்றணும்னா இங்கே இருக்கிற ஆளுங்கட்சியை அவர் எதிர்க்கிறதன் மூலமாக தான் அந்த எதிர்ப்பு சரியாக இருக்கும். அதுதான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். அதில் எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது. ஆனால் சிறுக திடீர்னு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா அதிமுகலேருந்து ஒரு 2 பேர் இங்கே சேர்றத ஒரு பெரிய கொண்டாட்டமாக கொண்டாடப்படும் போது எனக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது. ஐயோ, நம்ம நினச்ச மாதிரி இல்லையே. இது அதிமுகவுக்கு ஒரு மாற்று கட்சி மாதிரி வருமா? திமுகவுக்கு இன்னொரு மாற்றாக இது மாறுமா அப்படிங்கிறது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்க, இப்போது கொள்கை எதிரியாக அவர் சொன்ன பிஜேபியோட மறுபடியும் கூட்டு சேர்க்கணுங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை இந்த வரவேற்பு நிகழ்ச்சிக்கு அப்புறமேல தமிழக வெற்றி கழகத்துக்கு ஏற்பட்டிருக்க ஒரு சின்ன பாதிப்பை சரி செய்கிறதுக்காக என்டிஏ கூட்டணியோட அவர் இணைய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வரப்போகிறாரு அப்படின்னு கேட்கும்போது எனக்கு அது ரொம்ப ஷாக்கிங். அப்போ கொள்கை எதிரின்னு சொன்னது எல்லாமே மாறி போயிடுமா? அரசியலில் எல்லாருமே இப்படி தான் மாற வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுமா? கூட்டணியாக தான் ஜெயிக்கணுன்ற விஷயத்தை பற்றி எனக்கு ஒரு சரியான அபிப்பிராயம் இல்லை. இப்போ கூட்டணியே வேண்டான்னு சொல்கிற சீமான் இங்கே இருக்கார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான கொள்கை இங்கே இருக்குது. எது எப்படியோ யார் வெல்வார்கள்ன்ற ஒரு ஆர்வத்துக்குள்ளே நான் போக தயாராக இல்லை. யார் வேணால் எப்படி வேணாலும் கூட்டணி அமைக்கட்டும். மக்கள் தான் சரியான ஒரு தீர்ப்பு கொடுக்க போகிறாங்க. சென்ட்ரலில் என்ன தான் யார் தான் ஆட்சி பண்ணாலும் அதோட அலையன்ஸ் ரிலையன்ஸோடு தான் இருக்கிற மாதிரி இங்கே யார் வெற்றி பெற்றாலும் தோக்கிறது தமிழாக இருக்கக்கூடாது. தமிழ் மேலே ஒரு சின்ன சிராய்ப்பு கூட படக்கூடாதுங்கிறது மட்டும்தான் என்னுடைய தனிப்பட்ட ஒரு கவனம். இப்போ சமீபத்தில் அந்த அதே மேடையில் சொல்லும்போது பிரியக்கூடாதது நம்முடைய குழந்தைகளும் நம்மிடம் உள்ள குழந்தைத்தனமும் அப்படின்னு சொன்னேன். குழந்தைங்க பிரியக்கூடாதுங்கிறது அது எல்லா அப்பா அம்மாவுடைய ஒரு விருப்பம். நம்மிடம் உள்ள குழந்தைத்தனம் கூட பிரியக்கூடாது. ஏன்னா அதை வச்சுக்கிட்டு தான் அந்த வாழ்க்கை எவ்வளோ சுவாரஸ்யமானது. மழையை ரசிக்க முடியுதா? பலூனை உடைக்க முடியுதா? கவிதை எழுத முடியுதா? இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமேலையும் நான் பாருங்கள், என்கிட்ட ஒரு இன்னசென்ஸ் தான். இப்படி ஒரு 2 கேமரா வச்சுக்கிட்டு இதெல்லாம் சொல்கிறதுக்கு பின்னாடி மற்றவங்க சொல்கிற மாதிரி இது ஒரு முட்டாள்தனமாக கூட இருக்கலாம். ஆனால் நான் நினைக்கிறது அதில் ஒரு இன்னசென்ஸ் இருக்குது. இன்னசென்ஸ் இருந்தால் தான் இந்த வாழ்க்கை ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எது எப்படி இருந்தாலும் எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வந்தே தீரணும். அதுக்கு என் பேச்சு ஒரு முடிவுக்கு வரணும். இந்த பேச்சு எங்கே துவங்கிச்சின்னா, எதுக்குமே பதில் சொல்லாத ஒருத்தவங்க என்னுடைய பேச்சுக்கு பதில் சொன்னதுனால நான் ஒரு பெரிய நீண்ட பதிலை சொல்ல வேண்டியதாகிடுச்சு. மற்றபடி ஐயா நல்லக்கண்ணு அவருடைய மறைவுக்கு போயிருக்கும்போது, அவருடைய உடல் தானம் பண்ணியிருக்கும்போது நானும் சொன்னேன், நானும் உடல் தானம் பண்ணியிருக்கேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நானும் என்னுடைய மனைவியுமே உடல் தானம் பண்ணியிருக்கோம். வேறு யாரெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும்போது த்ரிஷா அவர்களுடைய பேரை சொன்னாங்க. அப்போ எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. த்ரிஷாவை நான் பாராட்டணும்னு நினச்சேன். இந்த நேரத்தில் இவ்வளவு கசப்பான விஷயங்களுக்கு அப்புறமேலையும் ஒரு திரைப்பட நட்சத்திரம் எல்லாத்தையும் மீறி தன்னுடைய உடல் தானம் பண்ணுறதுக்காக முன் வந்திருக்கிற த்ரிஷாவுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். இப்படி தான் நான் நினைக்கிறது. ஒவ்வொரு பெண்ணுமே ஒரு பெண்ணுக்குமே ஒரு சிறப்பு ஒன்று இருக்குது. நம்மளுடைய வாழ்க்கையிலேருந்து நம்மளே கற்றுக்கிற ஒரு பாடம். அப்படி என்னுடைய தவறுகளும் அந்த மாதிரி தான். ஒரு தவறுலேருந்து தான் கற்றுக்கணும். சமீபத்தில் ராஜா சார் ஒரு மேடை கச்சேரியில் எல்லாரும் கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அவர் மட்டும் பாடுறது 2 வரியை விட்டுட்டார். அப்புறம் அவர் சொல்கிறாரு, இந்த மேடையில் தப்பு செய்கிறதும் வாழ்க்கையில் தப்பு செய்கிறதும் ஒரே மாதிரி தான், அதை ரீவைண்ட் பண்ணவே முடியாது. இப்போது சாங் ரெக்கார்டிங் அப்போ நம்ம ரிவைன் பண்ணிடலாம், ரிவைன் பண்ணி மறுபடியும் அந்த தவறெல்லாம் சரி பண்ணிக்கலாம். பட் ஒரு மேடை கச்சேரியில் ஒரு தப்பு நடந்து போச்சுன்னா அது சரி பண்ண முடியாது. வாழ்க்கையில் அந்த மாதிரி தான். அந்த தப்பை சரி பண்ண முடியாது. மறுபடியும் ஒரு தப்பு நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம பார்த்துக்கலாம். அதனால் நண்பர்கள் அனைவரும் நான் பேசுனதில் ஏதாவது தவறு இருந்தால் மறுபடியும் ஒரு தடவை, நான் எப்போவுமே ஈகோவை யூகோன்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுற ஒரு
ஆள், ஒரு ரொம்ப எளிமையாக இருக்கிறதுனால தான் என்னால் இப்படி யார் மனதையும் நோகடிக்காமல் ஏதாவது பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் தவறு இருந்ததுன்னா தயவுசெய்து என்னை மன்னிக்கணும். அதில் இருக்கிற சரியான விஷயங்களை மட்டுமே நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலான்னு உங்கள்கிட்ட எல்லாருக்கிட்டையும் அன்போடு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரே வீடியோவில் பதிவு செய்ததை 2ஆக பகிர்கிறேன். வேற எதையும் 2ஆக்க அல்ல. என் பக்க விளக்கத்தை சொல்வதால் பக்க விளைவுகள் அநாகரிகமாக அரங்கேறும் என்பதை அறிந்தும், ஆனால் இது பற்றி இனி நான் பேசப்போவதில்லை. இதோடு விட்டுவிடுவது நம் அனைவருக்குமே நல்லது. நன்றி. இப்படி வெட்டிங் ரிசப்ஷனுக்கு விஜய் த்ரிஷா கூட போகாம அதை தவிர்த்திருக்கலாம். அவர் இப்படி பண்ணதுனால இப்போ டிவிகே கட்சியை சரிவை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு வருத்தப்பட்டு பேசியிருக்காரு.